கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு HTML ஃபைலுடைய பேசிக்ஸை பார்க்க போகிறோம். அதுவும் VS கோடுன்ற ஒரு ஐடி யூஸ் பண்ண போகிறோம். அந்த VS கோடை எப்படி கால் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு லொக்கேஷன், நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணிட்டு, அந்த லொக்கேஷன்ல இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அந்த லொக்கேஷனை கால் பண்ணி அங்கேருந்து VS கோட் கூப்பிட போகிறோம். இது ஒரு மெத்தட் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இதை சொல்லிட்டு வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ ஃபோல்டர். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். HTML-demo அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க போயிடுங்க. ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் யூ ஹேவ் டு டைப் CMD. அவ்வளவுதான். CMD அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த லொகேஷனை கூப்பிடு. தெரிச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, கோட் ஸ்பேஸ் டாட் அப்படி என்டர் பண்ண உடனே எனக்கு இந்த லொகேஷன் அப்படியே என்ன ஆகும்னா VS கோட்ல கால் ஆயிடும். ஸோ வந்துச்சு. அப்போ VS கோட்ல நம்ம கால் ஆயிருக்கும் பாருங்க. ஸோ தட் இஸ் கெட்டிங் இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். லோட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க HTML டெமோன்னு வந்துடுச்சா. இப்போ இது வந்து உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்றதுக்கு, இது வந்து உங்களுடைய ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு. எனக்கு ஃபைலே போதுமானது. ஸோ ஐ கிளிக் ஆன் திஸ். ஸோ இதில் எனக்கு வேண்டாம். ஸோ ஐ க்ளோஸ் திஸ். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இன்ட்ரோடக்ஷன் அப்படிதானே, இன்ட்ரோ .html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ HTML ஃபைலை எப்பயுமே .html அப்படின்றது தான் நம்ம சேவ் பண்ணணும். இல்லைன்னா .htm அப்படின்னு நம்ம சேவ் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் HTML-குள்ளே போகும். ஒரு ஃபைல் இப்போ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னாலும் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன். இங்கே எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கும். ரைட், எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷனில் இப்போ நியூவாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தா இன்ஸ்டால் வரும். இல்லை அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்கே எனக்கு லைவ் சர்வர் எனக்கு காட்டும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டா இங்கே பார்த்தீங்கன்னா கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே. ஸோ ஐ கோ டு த ஃபைல். இதான் என்னுடைய ஃபைல். இப்போ இந்த ஃபைலில் நான் எந்த வேலையுமே பார்க்கல. கோ லைவ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைலை அங்கே கால் ஆகும். உங்களுக்கு ஒரு ரைட். ஸோ இப்போ எந்த விஷயமும் இல்லை. இதுதான் உங்களுடைய சர்வரில் உங்கள் பேஜை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் நம்ம போகலாம். எப்படி இன்ட்ரடக்ஷன் பார்ட் போகலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே நம்ம டைப் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஐ க்ளோஸ் திஸ் ஆல்சோ. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது கமாண்ட் லைன். ஓகே. இதுதான் கமாண்ட் லைன். HTML-ல இதுதான் கமாண்ட் லைன் சொல்லுவோம். ஓகே. இப்போ இன்ட்ரோடக்ஷன் டு HTML சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த டேர்ம்ஸ்குள்ளே போயிடலாம். இன்ட்ரோடக்ஷன் டு HTML. HTML பற்றி ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு போகலாம். ஓகே. இப்போ HTML என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் அப்ரிவேட் பண்ணலாம் இல்லையா. அப்ரிவேஷன் என்னவா இருக்கும்? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதுதான் அதோடைய எக்ஸ்பேன்ஷன். ஸோ HTML யாராவது கேட்டாங்க அப்படின்னா யூ கேன் சே போல்டா நீங்க சொல்லலாம், அது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ரைட். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வச்சு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ 100% you can say boldly that you can create a web page. நான் ஒரு வெப் பேஜை என்னால் பண்ண முடியும். எப்படி அது சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இதை வச்சு தான் இன் ஜென்ரல் அதை எப்படி சொல்லுவோம்னா மார்க்அப் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. மார்க்அப் டேக்ஸ். அதனால தான் இதை மார்க்அப் லாங்குவேஜ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இந்த டேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வெப்பேஜுடைய கண்டென்ட்டை, நம்ம நினைக்கிற கண்டென்ட்டை கொண்டு வர முடியும். சார், அப்போ HTML-ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஓகே. 100% HTML அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. அது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப் லாங்குவேஜ் ஏன் அப்படி சொல்றோம்னா, ஒரு டேக், ஃபர்ஸ்ட் ஒரு டேக்ஸ், என்னென்ன டேக்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவேன்.
டேக்ஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேக்ஸ்ல இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ். ஓகே. ஸோ அட்ரிபியூட்ஸ் இந்த 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 சீக்வன்ஸ்ல நான் போவேன். இப்போ வந்து ஒரு ஒரு பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேராகிராஃப் எழுதிடுவேன். அந்த பேராகிராஃபை நான் ப்ளூ கலரோ கிரீன் கலரோ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஸ்க்ரீன்ல என் வெப்பேஜ்ல அப்படின்னா, அப்போ அதுதான் அட்ரிபியூட்ஸ். ஓகே, புரியுதுங்களா? ஸோ இதுக்கு சர்டன் சர்டன் ரூல்ஸ் இல்லை, சில சில கன்ஸ்டன்ஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணா போதும். 100% நம்ம எதிர்பார்க்குற ஒரு வெப்பேஜை நம்மளால கொண்டு வர முடியும். அஸ் ஏ பிகினரா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா டெஃபினட்டா வி ஆர் கோயிங் டு பி ராக் ஆஸ் எ வெப் டெவலப்பர். ஓகே. ஸோ இது பேசிக். ஓகேங்களா? நம்ம டைரக்டாவே ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். ஓகே. ஹவு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் HTML அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலா வில் ஸ்டார்ட் வித் டாக் டைப். டாக் டாக் டைப் HTML. இதுடைய பர்பஸ் என்ன? டாக் டைப் HTML இதுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக் டைப் அப்படின்றது என்ன சொல்லுவோம்னா, இட் ஆல்வேஸ் டினோட்ஸ், இங்க நான் ஒரு கமாண்ட் லைன் போட்டுக்கிறேன் உங்களுக்காக, டினோட்ஸ் த வெர்ஷன் ஆஃப் யுவர் HTML. HTML என்ன டைப் ஆஃப் HTML நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் வந்து டாக் டைப். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னா HTML. ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டா இங்க பார்த்தீங்கன்னா இங்க பிளெயினா ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஒரு ஒரு க்ளோசிங் பண்ணி இருக்கு. ரைட்? இதை தான் ஓப்பன் டேக்னு சொல்லுவோம். இதை தான் க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். ஆக்சுவலா இது ஜென்ரலா எல்லாமே டேக்னு சொல்லுவோம். இது என்னன்னா ரூட் எலமெண்ட். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து ரூட் எலமெண்ட். ரூட் எலமெண்ட். ஓகே. ஸோ ரூட் எலமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணா இதை க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி எல்லா எல்லா டேக்குமே என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு டேக்குக்கும் ஒரு ஓப்பன் டேக் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு க்ளோஸ் டேக் இருக்கும். ஓகே. ஓப்பன் டேக் இருக்கும், க்ளோஸ் டேக் இருக்கும். அந்த ஓப்பன் டேக் அப்படின்றது தான் இது, அண்ட் க்ளோஸ் டேக்ன்றது தான் இது. ஓகே. இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரக்சர். வேற என்ன சார் இருக்கலாம்? வெப்பேஜுக்கு ரூட் எலமெண்ட் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஹெட்ன்னு இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்க. ஒரு ஓப்பன் டேக்கும் வந்துருச்சு, ஒரு க்ளோஸ் டேக்கும் வந்துருச்சு. ஸோ ஹெட்டுக்குள்ள நம்ம டைட்டில் கொடுக்கலாமா? ஸோ இதுதான் ஹெட்னு வச்சுட்டிங்கன்னா, இதில் இன்ட்ரோ டாட் HTML டைட்டில் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த அந்த அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டைட்டில் டேக். பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஓப்பன் டேக் வருது, எல்லாத்துக்கும் ஒரு க்ளோசிங் டேக் வருது. ஸோ இப்போ நான் பேஜுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் அந்த பேஜை நம்ம போய் பார்ப்போமா? சேவ் பண்ணிட்டு போய் பார்ப்போம் என்ன வந்திருக்கு பாருங்க. இங்கே வந்து ஜஸ்ட் அந்த இன்ட்ரோ டாட் HTML ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சர்வரில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போதைக்கு எந்த ஒரு இதுவும் வரல. இப்போ இந்த டைட்டில்ல எனக்கு இந்த இந்த ஐபி வர்றதுக்கு பதில் எனக்கு டைட்டில் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு இதுக்கு போயிடுவோம். VS கோட்ல போயிடுவோம். இப்போ என்ன பண்றேன்னா, மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். இப்போ போய் பாருங்க, ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் வருதா? அப்ப உன்னுடைய வெப் பேஜுக்கான ஃபர்ஸ்ட் டைட்டில் நம்ம கொடுத்தாச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தைப்படி HTML உடைய ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு அதிகமாக தேவைப்படுறது என்னது? டேக். HTML டேக். அப்படி இல்லைன்னா இன்னொரு டேர்ம் இருக்கு, அதுக்கு பேரு மார்க்அப் டேக்ஸ். ஓகேவா? நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி தரோ. நீங்க எந்த அளவுக்கு எலமெண்ட்ஸை நல்லா புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நோக்கி கேட்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்டை உங்களால் இந்த எலமெண்ட்ஸை வச்சு ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக். இது தரவாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக பேஜை கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 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 இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். ஓகே. ஸோ அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாடி டேக். இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறது எங்கெல்லாம் பண்ணுவோம்? இந்த பாடி டேக். ஓகே. ஸோ இப்போ நான் வெல்கம் மெசேஜ் ஒன்று கொடுக்குறேன். ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிவ் த வெல்கம் மெசேஜ். இப்போ வெல்கம் மெசேஜ் பேராகிராஃப்னு ஒரு டேக் இருக்கு. இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வெல்கம் மெசேஜ் கொடுக்குறேன். வெல்கம் டு HTML சீரீஸ். ஓகே. ஸோ இது அழகாக அங்கே இருக்கா பாருங்க. வெல்கம் டு HTML சீரீஸ்.
ஸோ இதுதான் பேசிக்கா HTML உடைய ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எழுதக்கூடிய ஃபர்ஸ்ட் கோடிங்கா இருக்கும். ஸோ ஒரு சம்மரைசேஷன் போயிடலாம். வெரி சிம்பிள். தி இன்ட்ரோடக்ஷன் டு HTML செஷன்ல HTML என்னன்னு பார்த்தோம். அது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதோடைய பர்பஸ் ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றது. ஸோ எப்படி நான் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, டேக்ஸ்ன்னு ஒரு ஆயுதம் எனக்கு இருக்கு. டேக்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் அப்படின்னா, டெஃபினட்டா என்னால ஒரு வெப் பேஜ் கண்டென்ட்டை அழகா கொண்டு வர முடியும். ஓகே, டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, வீடியோ யூஸ் பண்ணலாம், ஆடியோ யூஸ் பண்ணலாம், லாட் ஆஃப் மிக்ஸ்டு திங்ஸ். அதனால தான் ஹைப்பர் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் அது ஒவ்வொன்றுத்துக்கும் அட்ரிபியூட் இருக்கானா, நிச்சயமா அட்ரிபியூட் இருக்கு.